தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/1/2016 ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 10:30 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை ஞாயிறு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று பழைய இலக்கியம் சொல்லும். பொதுவாக சூரியனை நாம் போற்றி வழிபட வேண்டும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்பார்கள். அப்படியானால் கண்ணுக்கு ஒளி தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சூரிய வழிபாட்டை ஒருவன் முறையாக அதிகாலையில் மேற்கொண்டால் கண்ணில் ஒளி நன்றாக தெரியுமா, கண் பார்வை நன்றாக இருக்கும். அந்த சூரியன் இன்றைக்கு அதற்குரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கின்றது. 10ஆம் தேதி 1 என்பது சூரியனுக்குரிய நம்பர் எண். எனவே இன்றைக்கு உங்களுக்கு சூரியனை பற்றியே சொல்லப் போகின்றேன். ஜாதகத்திலே சூரியன் இருக்கும் இடத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சூரியனுக்கு என்று சில பழமொழிகள் இருக்கின்றன. காரியம் நடக்க சூரியனை பார் என்பார்கள். ஒரு காரியம் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியல் மற்றும் பெரிய மனிதர்களை சந்திக்க நாம் செல்ல வேண்டும் என்றால் சூரிய ஓரை பார்த்து செல்ல வேண்டும். காரியம் நடக்க சூரியனை பார். ரவி இருக்க புவியில் பயமேன் என்பார்கள். ரவி என்றால் சூரியன் என்று பொருள். ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்றிருந்தால் பெயர் ரவி என்று வைப்பார்கள். அப்படி ரவி என்று இருக்கும். அதே போல பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன். சூரியனும் சந்திரனும் இணைந்த நாளிலே பிறந்தால் பானுமதி என்று பெயர் சூட்டுவார்கள். அதே போல இந்த ரவி இருக்க புவியில் பயமேன், இந்த பூமியிலே நமக்கு பயம் கிடையாதாம். சூரியன் நம்முடைய ஜாதகத்திலே வலுத்திருந்தால் துணிந்து செய்யலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் நமக்கு தானாகவே வந்து சேரும். எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். பின்வழிவை பற்றி சிந்திக்காமலேயே பேசிவிடுவார்கள். அதே நேரத்தில் புதிர் அவிழ கதிரை பார் என்பார்கள். புதிராக இருக்கும் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் கதிரை நோக்கு, சூரியனைத்தான் பார்க்க வேண்டும். சூரியன் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறாரோ அதை பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் உள்ள புதிர்கள் எல்லாம் விலகும், புதுமை கிடைக்கும். சூரியனுக்கு இன்னொரு பெயர் அருக்கன். அருக்கன் வலுத்தால் இறுக்கம் குறையும் என்பார்கள். சூரியன் வலுவாக இருந்தால் மன இறுக்கம் குறையுமா. சிலருக்கு பார்த்தால் மன இறுக்கம் இருக்கும். எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்பார்கள். குண்டூசி அளவு உள்ளதை யானை அளவாக மிகைப்படுத்தி பார்ப்பார்கள். சந்திரபலம் குறைவாக இருந்தால் அதுபோல இருக்கும். அதாவது ஒரு நெகட்டிவ் சிந்தனையை அதிகமாக வளர்த்துக் கொள்வார்கள். எங்கு சென்றாலும் இப்படி நடக்கும் என்றால் ஏன் அப்படி நடக்கக்கூடாது என்பார்கள். இந்த சிந்தனைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அருக்கன் வலுத்தால் இறுக்கம் குறையும் என்பார்கள். இப்படிப்பட்ட சூரியன் நம்முடைய ஜாதகத்திலே நமக்கு இருக்கிற 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது சூரியன் லக்னத்திலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முன்கோபமா இருப்பார். எதுக்குமே சொல்றதுக்கு முன்னாடியே கோபப்படுவார். நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னால் அவர் மாற்று கருத்தை எடுத்துக்கொண்டு கோபித்துக் கொள்வார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பெரிய ஆலை அதிபரை சந்திக்க போயிருந்தேன். அவர் சந்திக்க போயிருந்த போது உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க வெளியில உட்காருங்க, எங்க ஓனர் வந்து 5ல இருக்காரா 6ல இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. 5ல இருக்காரா 6ல இருக்காரானா என்னன்னு தெரியலையேன்னு கேட்டேன். உள்ள போயிட்டு வந்து 6ல தான் இருக்காரு, சும்மா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 5 அப்படின்னா ஐயறிவு விலங்கினம், விலங்கு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி எல்லாம் வள்ளு விழுகாம 6 அறிவு படைத்த மனிதனாக மனிதத்தன்மையோடு பகுத்தறிவோடு பேசுறாரா. 5ல இருக்கிறாரா 6ல இருக்காரானா விலங்கு குணம் இல்லாமல் மனிதத்தன்மையோடு இருக்கிறாரான்னு அர்த்தமா. அந்த ஆலைகளில் இருப்பவர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்கள் ஒரு வரையில. இப்போ ஒரு 5ல இருக்கிறாரு போயிடாரு அப்படிம்பாங்க, 6ல இருக்கிறாரு சும்மா துணிஞ்சு போகலாம்பாங்க. அப்படியெல்லாம் கோவப்படக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, லக்னத்துல சூரியன் இருந்தா பின்வழிவு சிந்திக்காமல் பேசிவிடுவார்கள். அவர்கள் என்ன செய்யணும், அவருடைய மன இறுக்கம் மாற இது மாதிரி கோபங்களை குறைத்துக் கொள்ள நல்ல மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது நல்ல தியானங்கள் பண்ணலாம், ஒரு சிந்தனையிலே கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் சினம் இருந்தால் பணம் வராது. பொதுவா வாழ்க்கையில எல்லோருமே செல்வந்தராக விரும்புறோம். அப்படி செல்வந்தராக விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் சினம் இருக்கக்கூடாதாம். இலக்குமையை பயப்படுவாளாம். சினம் கொண்டால் உடனே விலகி போயிடுவாளாம். ஆகையினாலேதான் சினம் இருந்தால் பணம் இருக்காது. சிரித்த முகத்தோடு இருக்கும். சிரித்த முகத்தோடு இருந்தால் தான் வாழ்க்கையில நிறைய செல்வந்தனாக முடியும். அதற்காகத்தான் பல தொழிற்சாலைகளை, பல நிலையங்களை, தொழில் நிலையங்களை எல்லாம் திறந்து வைப்பதற்கு சிரிப்பு நடிகர்களை கூட அழைத்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது கைதட்டி ஆரவாரித்து அவர் வருகின்ற பொழுது நாம் சிரிக்கின்றோம். எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பவர்கள் ஒரு இல்லத்திலே வந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் அப்படி செய்கிறார்கள். ஆகையினாலே லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, 2லே சூரியன் இருந்தால் என்ன ஆகும்? அதிகாரத்துவ யோகம். அதிகாரத்துவ யோகம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். இந்த சில பேர் அதிகாரமா பேசுவாங்க, அதை செய்ய இதை செய்ய ஆணையிட்டு சொல்வார்கள். அப்படி ஆணையிடக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் என்றால் 2லே சூரியன் இருக்க வேண்டும். இதே போல இன்னும் 12 கட்டங்களுக்கும் சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி
உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொது வாழ்விலே புகழும் கீர்த்தியும் கூடும். 8லே சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை சிறிது ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் குணமாகிவிடும். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரித்து வருவார்கள். சொத்துக்களால் லாபம் கிடைக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முயற்சிகளில் குறுக்கீடு ஏற்படும் நாள். எந்த முயற்சி செய்தாலும் அதில் குறுக்கீடுகள் உண்டு. முக்கிய புள்ளிகளை சந்தித்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதிலும் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஞாயிறு என்பதால் சிவாலயம் செல்லுங்கள். சனியை வழிபாடு செய்யுங்கள். சூரியனையும் வழிபாடு செய்யுங்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய பிரச்சனை இன்று விசுரூபம் எடுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களையும் உடன் பணிபுரிபவர்களையும் நீங்கள் அனுசரித்துக் கொண்டால் தான் இன்றைக்கு ஆதாயத்தை எதிர்பார்த்தபடி அடைய முடியும். மிதுனராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். அல்லல்கள் தீரும். ஆனந்தம் பெருகும். ஆதாயம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே கிடைக்கலாம். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரப்போகின்றது. பிள்ளைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உண்டாகும். வீடு வாங்கும் யோகமும் உண்டு. சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். யாரையேனும் ஒருவரை நம்பி செயல்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் விளங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று தினம் அவர்கள் பொறுப்பாக அந்த தொழிலை முடித்துக் கொடுத்து உங்களிடம் நன்மைகளை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, மாற்று மருத்துவத்தால் உங்கள் உடல்நலமும் சீராகும். 2லே இருக்கிற ராகு தனவரவை தாராளமாக கொண்டு வந்து சேர்க்கும். எனவே வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மராகு. நட்பு வட்டம் விரியும். நலம் யாவும் வந்து சேரும். நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். சலுகைகள் கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கெல்லாம் அருகில் இருக்கும் வள்ளல்களால் சலுகைகள் கிடைக்கப் போகின்றது. வாகனம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்பட இன்றைய நாள் வழிவகுக்கிறது. கன்னிராசி நேயர்களே, மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள். தங்குதடைகள் அகலும். தனலாபம் திருப்தியாக இருக்கும். மறதியால் சில பணிகளை நேற்று விட்டிருப்பீர்கள். அது இன்றைய செய்து முடிக்கப் போகின்றீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளாக வந்து சேரும். 2லே செவ்வாய் இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. எதையும் பின்விளைவை சிந்தித்து பேசினால் தான் பெருமை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உறவினர் பகை உருவாகும் நாள். அருகில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு பகை ஏற்படலாம். உங்கள் வாக்கே உங்களுக்கு பகையாக மாறும். என்ன இருந்தாலும் பண தேவைகளை பொறுத்து அது முழுமையாக பூர்த்தியாகிவிடும். 11லே ராகு இருப்பதால் பணவரவு திருப்தியாக இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடித்து விடுவீர்கள். நேற்றைய பாதியில் இந்த பிரச்சனை இன்று மீதியும் முடிவடைந்துவிடும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கப்பட்ட சொத்துக்கள் இப்பொழுது பெரும் விலைக்கு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வள்ளல்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி காணும் நாள். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். 12லே செவ்வாய் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். குடும்பத்தினரோடு உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பணிகளுக்கும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்கள் மாலை நேரத்தில் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். என்ன செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிக்கும் அளவுக்கு 10ஆம் இடத்து ராகு முத்தான தொழில்களை அமைத்துக் கொடுக்கும். எனவே தொழிலில் உங்களுக்கு நிறைந்த தனலாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, சந்திரபலம் இருக்கும் என்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷக்கேடுகள் வரலாம். போன் மூலம் வருகிற செய்தி மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைக்கப் போகின்றது. வாகன மாற்றம் செய்ய நினைப்பீர்கள். 12லே சனி இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் ஏமாற்றங்களையே சந்திக்க நேரிடும். மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை இருந்தாலும் கூட விடாமுயற்சியின் மூலமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி தேவதை வீட்டுக்கு வர வேண்டுமானால் விடாமுயற்சி செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இருமுறை செய்தே நீங்கள் பலன் காணப்போகின்றீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். அஷ்டமத்து ராகு அலைச்சலை கொடுக்கும். ஆதாயத்தை கொஞ்சம் குறைவாகவே கொடுக்கலாம். அலைபேசி வழியில் வருகிற தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். என்ன இருந்தாலும் 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. விஐபிக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்களா என்பது சந்தேகம்தான். எதை செய்ய நினைத்தாலும் இறை வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பின்னாலே நீங்கள் செய்தால்தான் ஓரளவாவது நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மகேது. ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு அதிகரிக்கும். பாதியில் பல பணிகள் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். நண்பர்கள் பகைவர்களாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உத்தியோக மாற்றங்கள் திடீரென உருவாகலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் இன்னும் இழுபறி நிலையில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்களும் இன்னும் நல்ல முடிவுக்கு வரவில்லையே என்ற கவலை மேலோங்கலாம். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சாதனை படைக்கும் நாள். இன்றைக்கு சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். அரசியல்வாதிகளின் தொடர்பால் அனுகூலங்களை காணப்போகின்றீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்தில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பதால் ஒரு வழியில் வரவேண்டிய தொகை வராவிட்டாலும் கூட மற்றொரு வழியில் உங்களுக்கு வந்துவிடும். எனவே செலவுக்கு ஏற்ற வரவு வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். புதிய பொருள் சேர்க்கைகள், விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ வாய்ப்பு கிட்டும். பயணத்தாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரம் அறிய தினத்தந்தி படியுங்கள்.